அனைவருக்கும் வணக்கம். மலர் மருத்துவம் 4ஆம் நாள் வகுப்பு. இதற்கு முந்தைய வகுப்புகளில் 15 மலர் மருந்துகளை பற்றி பார்த்துருக்குறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய 16ஆவது மலர் மருந்துக்கு பேர் ஹனி சக்கிள். இந்த ஹனி சக்கிள் மனநிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இவர்கள் பல வருடங்களுக்கு முன்பாக தவறவிட்ட ஒரு வாய்ப்பை பற்றி முழுமையாக மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அதை பற்றியே கவலைப்பட்டு கொண்டு இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை சரிவர செய்யாமல் இருப்பார்கள். சில வருடங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பெரிய வாய்ப்பு அவர்களது கைமீறி போயிருக்கும், அவங்களுடைய கையை விட்டு போயிருக்கும். அது கிடச்சிருந்தா நான் நல்லா இருப்பேன், அதை கிடச்சிருந்தா நான் இன்றைக்கி நல்லா இருந்திருப்பேனே அப்படிங்கிற மாதிரியான மனநிலையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை மற்ற நாட்களையும் வீணடித்து கொண்டே இருப்பார்கள். அதே மாதிரி ஒரு நபரினுடைய இழப்பு, சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு நபர், அவங்களுக்கு நெருங்கிய நபர் இறந்துட்டாங்க அப்படின்னா வருடக்கணக்காக அவர்களையே நினைத்து கொண்டு செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் இருப்பாங்க. அப்போது இவங்க தன்னுடைய நிகழ்கால திறமையை பயன்படுத்துறதுக்கு பதிலாக கடந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி திரும்ப 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 யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போது அது மாதிரியான நபர்களுக்கு நம்ம ஹனி சக்கிள் கொடுக்கும்போது அவர்களை குணப்படுத்த முடியும். 17ஆவதாக நம்ம பார்க்கக்கூடிய மலர் மருந்துக்கு பேர் ஹீத்தர். இந்த ஹீத்தர் மனநிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க தேவையில்லாத விஷயங்களை அதிகமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. உதாரணமாக தன்னுடைய நோயை பற்றி, தனக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை பற்றி எல்லா இடத்துலையுமே பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க பேசுகிறது ஒரு கட்டத்தில் கேட்கக்கூடிய நபருக்கு எப்படி மாறும் அப்படின்னா, ஒரு அறுவை போடுற மாதிரி இருக்கும். அப்போது அந்தளவுக்கு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ தன்னுடைய வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை வெளியே போய் எல்லா நபர்கள்கிட்டையும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இல்லை மற்ற பிரச்சனை ஏதாவது வருது அப்படின்னா அவங்களுடைய பிரச்சனையை பற்றி மட்டும் மற்றவர்களிடம் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. கேட்கக்கூடிய நபர்களை பேச இவங்க அனுமதிக்க மாட்டாங்க. தன்னுடைய பிரச்சனையை பற்றி மட்டும் அதிகமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நாளடைவில் என்ன ஏற்படும் அப்படின்னா, கூட இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும், உடன் இருக்கக்கூடிய உறவினர்களாக இருக்கட்டும், இவர்களோடு இருப்பதை வெறுத்து கொஞ்சம் இவங்களை தனிமைப்படுத்த தொடங்கிடுவாங்க. அப்போது இந்த மனநிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் ஹீத்தர் மருந்தை தொடர்ந்து எடுக்க வேண்டும். அடுத்தபடியாக 18ஆவது மலர் மருந்து இம்பேஷன்ஸ். இந்த இம்பேஷன்ஸ் மனநிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இவர்கள் பொறுமையின்மை உடையவர்களாக இருப்பாங்க. பொறுமை இவங்க கிட்ட இருக்காது. எதையுமே அவசரமாக செய்யணும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் கவனமாக இருப்பாங்க. இப்படி செய்யும்போது இந்த மாதிரியான நபர்கள் ஒரு நிறுவனத்தில் முதலாளியாக கிடைக்கிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் மிகவும் கஷ்டப்படுவாங்க. ஏன் அப்படின்னா, அரை மணி நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு வேலையை அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கிட்ட கொடுத்துட்டு அது 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிட்டிங்களான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போது இம்பேஷன்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள் எதையுமே அவசரமாக வேகமாக செய்யணும் அப்படிங்கிறத கவனிப்பாங்க. டிராஃபிக்கில் நிற்கும்போது, ரோடு கிராஸ் பண்ணும்போது, வாகனங்கள் போகுது அப்படிங்கிறத கவனிக்காமல் வேகமாக நடப்பாங்க. ரோடு கிராஸ் பண்ணும்போது வாகனங்கள் போகிறத கூட பார்க்காம வேகமாக நடப்பாங்க. ஒரு பொருளை இவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பொருளை அதிகமாக தவற விடுறது, உடைக்கிறது, இறைக்கிறது, இது எல்லாமே இவங்களுக்கு அதிகமாக நடக்கும். ஏன்னா அவசரமாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இவங்களுக்கு இருக்கும். அப்போது எப்பயுமே அவசரமாக ஒரு விஷயத்தை செய்யணும், ஹைப்பர் ஆக்டிவ்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அவசரமாக ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த இம்பேஷன்ஸ் அப்படிங்கிற மருந்தை கொடுக்கறது மூலயமா அவர்களை சரி செய்ய முடியும். நம்ம பார்க்கக்கூடிய 19ஆவது மலர் மருந்துக்கு பேர் லார்ஜ். இந்த லார்ஜ் மனநிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, தன்னம்பிக்கையின்மையோடு இருப்பாங்க. அதிகப்படியான தாழ்வு மனப்பான்மை இவங்ககிட்ட இருக்கும். ஒரு வேலையை இவங்களால் செய்ய முடியும், இருந்தாலும் இவங்களே தன்னைத்தானே தாழ்வுபடுத்தி கொண்டு செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இவங்க இருப்பாங்க. ஒரு பெரிய வேலையை கூட இவங்களால் செஞ்சிட முடியும், அதுக்கான திறமை இருக்கும். ஆனாலும் தன்னுடைய மனதுக்குள்ளேயே ஒரு பூட்டி வச்சுக்குவாங்க, ஒரு பூட்டு போட்டு அதுக்குள்ளேயே இருப்பாங்க. இது மாதிரியான நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தான் ஒரு விஷயத்தை மேலதிகாரிகிட்ட சொல்லணும் அப்படின்னா கூட என்ன பண்ணுவாங்கன்னா, இதை என்னுடைய நண்பர் சொன்னார், இதை என்னுடைய சகோதரர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நபர் சொன்னதாக தான் சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களே சொன்னால் அது தப்பாக நினச்சிக்குவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இவங்களுக்கு இருக்கும். தன்னைத்தானே தாழ்வுபடுத்தி கொள்வது இவங்களுடைய அடிப்படை மனநிலையாக இருக்கும். இதன் காரணமாகவே இவர்களால் பல இடத்துல எல்லோரையும் போல இருக்க முடியாது. குறிப்பாக கடவுள் எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையை கொடுத்துட்டாரு, கடவுள் மற்றவங்கள மாதிரி என்னை வைக்கலையோ, மற்றவங்கள மாதிரி என்னை படைக்கலையோ அப்படிங்கிற மாதிரியான பயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவலை இவங்களுக்கு இருக்கும்.
இது மாதிரியான மனநிலை இருக்கக்கூடிய நபர்கள் லார்ச் என்கிற இந்த மருந்து எடுக்கலாம். அடுத்ததாக 20வதாக நம்ம பார்க்கக்கூடிய மலருக்கு பேர் மிமுலஸ். இந்த மிமுலஸ் மனநிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இவங்களுக்கு காரணம் தெரிந்த பயம் இருக்கும். உதாரணமாக ஒரு சிறுவன் பள்ளிக்கு போகிறதுக்கு பயப்படுறது, ஆசிரியரிடம் பாடம் ஒப்பிக்க பயப்படுறது, பரீட்சை எழுத பயப்படுறது, ஒரு ஆசிரியரை கண்டாலே பயப்படுறது, பெரியவர்களை பார்த்தா எதுக்கு எடுத்தாலும் பயம், இருட்டை கண்டால் பயப்படுறது, இடி இடித்தால் பயப்படுறது, கரப்பான் பூச்சியை கண்டால் பயப்படுறது, தன் நிழலை கண்டே பயம் ஏற்படுவது, ஒருவனை பாம்பு கடித்து விட்டால் செத்து விடுவோமோ என்று பயப்படுறது, இந்த மாதிரி காரணம் தெரிந்த பயம், காரணம் தெரிந்த தேவையற்ற பயத்துக்கு மிமுலஸ் பயன்படுத்தும் போது நம்மால் அதனை சரி செய்ய முடியும். ஆக இதுதான் இன்றைய வகுப்புக்கான பாடம். நன்றி.